ஹாய் எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அது ரிலேட்டடாக ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன், நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸில் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும். ஃபஸ்ட்டு அதை நம்ம என்னென்னு பார்த்தலாம். இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் எப்போவுமே இந்த டைமண்ட் ஷேப்பில் தான் இருக்கும், ஓகேவா? இப்போது இந்த V1, I2, V3, I4 இதெல்லாமே என்னென்னா கண்ட்ரோல் வேரியபிள். அது என்ன கண்ட்ரோல் வேரியபிள்? அதாவது இது ஒரு சோர்ஸ், ஓகேவா? இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து இங்கே பாருங்கள், இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ், இது வந்து கரண்ட் சோர்ஸ், இது வோல்டேஜ் சோர்ஸ், இதுவும் கரண்ட் சோர்ஸ், இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த வோல்டேஜ் சோர்ஸு கரண்ட் சோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதை வந்து ஏதாவது ஒரு அந்த நெட்வொர்க் இருக்குது, அதில் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ் எல்லாம் இருக்குது, அதில் இந்த மாதிரி V1, I2ங்கிற கண்ட்ரோல் வேரியபிள்லாம் இருக்குது. இந்த கண்ட்ரோல் வேரியபிள்ங்கிறது அந்த நெட்வொர்க்கில் வேறு ஏதாவது பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோ ஆர் அந்த வேறு ஏதாவது பிரான்ச்சில் அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோ அதுதான் இந்த பர்டிகுலராக இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். இப்போது இந்த V1 இருக்குல்ல, இது சம் நெட்வொர்க் இருக்குது, இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது, இப்படி கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இது R1, இது R2, சம் எக்ஸ்ட்ரா ஒரு சோர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேவா? அதை விட்டுருங்க. இப்போது இதுக்கு அக்ராஸாக ஒரு வோல்டேஜ் இருக்குது, அது V1 வச்சுக்கோங்க, ஓகேவா? இப்போது இந்த V1 இருக்குல்ல, இந்த V1ங்கிறது வந்து கண்ட்ரோல் வேரியபிள். இந்த கண்ட்ரோல் வேரியபிள் வந்து இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும், ஓகேவா? உங்களுக்கு புரியுதா? அதனால தான் இது கண்ட்ரோல்டு லீனியர் கண்ட்ரோல்டு சோர்ஸ்னு சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன் அது ஏன் லீனியர்னு சொல்கிறாங்கங்கிறத நான் ஃபர்தராக சொல்கிறேன். நீங்கள் இப்போதைக்கு இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதில் சம் பிரான்ச்சில் இருக்கிற வோல்டேஜோ இல்லை அந்த பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோ ஒரு சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அதுதான் கண்ட்ரோல்டு சோர்ஸ். அதை தான் டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது இந்த சோர்ஸ் இருக்குல்ல, இந்த சோர்ஸ் வந்து இந்த பிரான்ச் வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்குது, அதை தான் இந்த டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்கிறோம், ஓகேவா? ஆர் லீனியர் கண்ட்ரோல் சோர்ஸும் நம்ம சொல்லலாம். கிளியர் பண்ணிடலாம், அதுக்கடுத்து ஈஸியாக புரியும் உங்களுக்கு. இதை ஃபஸ்ட்டு இதுக்கு நேம் எப்படியெல்லாம் சொல்கிறாங்கங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இது என்ன சோர்ஸ்? இது பார்க்கும்போது தெரியுது. இந்த ஃபஸ்ட்டு இருக்குல்ல, இது வந்து என்ன சோர்ஸ், இது வந்து என்ன சோர்ஸ்? இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். ஏன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற பொலாரிட்டி இருக்குது. ஸோ இது வந்து வோல்டேஜ் சோர்ஸ். அப்போ நம்ம என்ன எழுதணும்னா இது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். இந்த வோல்டேஜ் சோர்ஸை எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட் இந்த கண்ட்ரோல் வேரியபிள்ங்கிற பாருங்கள். இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட், சம் கான்ஸ்டன்ட், ஓகேவா? இதை விட்டுருங்க, K1ங்கிறத விட்டுருங்க. இந்த V1ங்கிறது தான் கண்ட்ரோல் வேரியபிள். ஸோ இது என்ன சோர்ஸ்? வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ், ஓகேவா? ஏன்னா V1ங்கிறது வந்து இந்த நெட்வொர்க்கில் இருக்கிற வேற ஏதாவது பிரான்ச்சோட வோல்டேஜ், அந்த வோல்டேஜ் தான் இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ். இதை பாருங்கள், இந்த செகண்ட் பாருங்கள், இது ஒரு வோல்டேஜ் சோர்ஸ். பட் இதை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல் வேரியபிள் பாருங்கள், I2னா கரண்ட்டு. ஸோ இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். அதாவது வேறு ஏதாவது பிரான்ச்சில், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற வேறு ஏதாவது பிரான்ச்சில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். இது பாருங்கள், இது வந்து பார்க்கும்போது தெரியுது, இது வந்து ஒரு கரண்ட் சோர்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்லேருந்து வாங்க, கரண்ட் சோர்ஸ். இதை எது கண்ட்ரோல் பண்ணுது? V3. அப்போது வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணுது. அப்போது வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். அப்போ இது என்னது? இது கரண்ட் சோர்ஸ். இதை எது கண்ட்ரோல் பண்ணுது? I4ங்கிறது என்னது? கரண்ட்டு. ஏதாவது பிரான்ச்சோட கரண்ட் வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது. அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற வேறு ஏதாவது பிரான்ச்சோட கரண்ட் வந்து இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது வந்து கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ். இப்போ உங்களுக்கு நேம் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் புரிஞ்சிச்சுல? இப்படி தான் நீங்கள் நேம் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து எது வோல்டேஜ், சில பேர் கன்ஃபியூஸ் ஆகும், இது வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸா கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸாங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். இனிமேல் ஆகக்கூடாது. அதுக்கு தான் நான் அதை சொன்னேன். அதுக்கு தான் எக்ஸாம்பிளோட சம் நெட்வொர்க், அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற வேறு ஏதாவது பிரான்ச் வந்து அதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டோ அதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜோ இந்த சோர்ஸை கண்ட்ரோல் பண்ணுச்சுன்னா அது வந்து கண்ட்ரோல்டு சோர்ஸ், ஓகேவா? அதுதான் டிபெண்டன்ட் சோர்ஸ். அந்த வோல்டேஜ் வந்து இந்த சோர்ஸ் வந்து அந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதனால தான் இது டிபெண்டன்ட் சோர்ஸ்னு சொல்லி சொல்கிறோம். இதை டைமண்ட் ஷேப்பில் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ பாருங்கள், சம் நோட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேருந்து நீங்கள்
நிறைய அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் சிம்பிளாக இந்த ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இதில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நோட் சொல்கிறேன், இப்போ நோட் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே ஒரு சோர்ஸ்னால் நம்ம அதை வந்து லீனியராக நான் லீனியராங்கிறத எப்படி நம்ம சொல்லுவோம்? கண்டிப்பாக அதோட விஏ கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் அது லீனியராக நான் லீனியராங்கிறத நம்ம சொல்லுவோம். பட் நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸில் மட்டும் அது விஏ கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு அது லீனியராக நான் லீனியராக நம்ம சொல்ல மாட்டோம். அதை வச்சு நம்ம சொல்லவே மாட்டோம். அது வந்து கண்ட்ரோல் வேரியபிள் வச்சு தான் அது லீனியராக நான் லீனியராக நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் நோட் சொல்கிறேன். நோட் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வித் ரெஸ்பெக்ட் டு கண்ட்ரோல் வேரியபிள் the dependent sources are said to be linear, active, bilateral. நம்ம lateral, நம்ம இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் பார்த்தோம். அது நம்ம என்ன சொன்னோம்னா, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்னால் நான் லீனியர், ஆக்டிவ், யூனிலேட்ரல் நம்ம சொல்லியிருக்கோம். பட் இங்கே பாருங்கள், லீனியர், ஆக்டிவ் ரெண்டுலையும் காமனாக இருக்கிறது, இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்லையும் டிபெண்டன்ட் சோர்ஸ்லையும் காமனாக இருக்கிறது இந்த ஆக்டிவ். ஏன்னா சோர்ஸ்னாலே நான் ஆக்டிவ்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ சோர்ஸ்னால் ஆக்டிவ். ஜென்ரலாக சில கேசஸில் அப்சர்வ் பண்ணும், அதெல்லாம் நான் இப்போ சொல்லலை. ஜென்ரலாக நான் சொல்கிறேன், சோர்ஸ்னால் ஆக்டிவ். பட் இண்டிபெண்டன்ட் சோர்ஸில் நான் நான் லீனியர்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து அங்கே விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து நான் லீனியராக இருக்கும். பட் டிபெண்டன்ட் சோர்ஸில் லீனியராக இருக்கும். அதை ஏன் நம்ம லீனியராக சொல்கிறோம்னா, இங்கே நம்ம விஏ கேரக்டரிஸ்டிக்ஸ் வச்சு அது லீனியராக நான் லீனியராக நம்ம இங்கே சொல்ல மாட்டோம். விஏ கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ண மாட்டோம் டிபெண்டன்ட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும். அதை எதை வச்சு கன்சிடர் பண்ணுறோம்னா, கண்ட்ரோல் வேரியபிள் வச்சு கன்சிடர் பண்ணுறோம். எப்படின்னு சொல்கிறேன், இங்கே பாருங்கள். நான் ஒரு சிம்பிளாக ஒரு நெட்வொர்க் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். இப்போது இது ஒரு R1 வச்சுக்கோங்க, இது R2. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த இதுதான். இது VS, இது ஒரு கண்ட்ரோல் வேரியபிள். ஓகேவா? இங்கே ஒரு ரெசிஸ்டர் இருக்குது, இது R3. இப்போது இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்குது, இது V1. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வோல்டேஜ், இது வந்து என்னது? இது வந்து ஒரு வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ்னு வச்சுக்குவோம். அப்போது V1. இப்போது இங்கே பாருங்கள், இது KV1 வச்சுக்கோம். இன்கேஸ் இதை வந்து KV1 கூட வேண்டாம், V1 வச்சுக்கலாம். அதுதான் உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சம் வேல்யூ இங்கே இருக்கும், 0.02 ஏதாவது ஒன்று இருக்கும், அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்க வேண்டாம். இப்போ இது V1, இதுவும் V1. அப்போது இங்கே என்ன வோல்டேஜ் ட்ராப் நடக்குதோ அந்த சேம் வோல்டேஜ் தான் இங்கே என்ன வோல்டேஜ் ட்ராப் நடக்குதோ அந்த சேம் வோல்டேஜ் தான் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகேவா? இப்போது இன்கேஸ் இந்த வோல்டேஜ் ட்ராப் இவங்க வந்து வோல்டேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன், இல்லை கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த V1 வந்து அதிகமாச்சுன்னா அது வந்து சம் கான்ஸ்டன்டால மல்டிபிள் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இது வந்து என்னவா கிடைக்கும்? கலர் சேஞ்ச் பண்ணுறேன். இது என்னவா கிடைக்கும்னா, சம் கான்ஸ்டன்டால அந்த வோல்டேஜை மல்டிப்ளை பண்ணுறேன், KV1. அப்போ என்ன நடக்கும்னா, இங்கே KV1 ஆயிடுச்சா, ஸோ இங்கேயும் KV1 அது மாறிடும். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற ஏதாவது கண்ட்ரோல் வேரியபிள் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் வேரியபிளை எந்த ஒரு கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இந்த சோர்ஸும் சேம் கான்ஸ்டன்ட்டால் மல்டிபிள் ஆகி கிடைக்கும். இதை நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸில் சொல்லியிருக்கேன், வெரி ஃபஸ்ட் கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். என்னன்னா, நம்ம ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல்ங்கிறத நம்ம இன்னும் படிக்கலாம், நம்ம ரெசிப்ரோசிட்டி தியரத்தில் படிக்க தான் போகிறோம். பட் ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல்னால் என்ன? ஒரு இன்புட் கூட ஒரு கேங்கிற கான்ஸ்டன்ட்டாக மல்டிபிள் பண்ணோன்னா
கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து அதுவும் கேங்கிற கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது இங்கே கேங்கிற கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகி V1 நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இந்த சோர்ஸும் கேங்கிற கான்ஸ்டன்ட்டால் மல்டிப்ளை ஆகி இந்த சோர்ஸ் நம்மளுக்கு சோர்ஸோட வேல்யூ நம்மளுக்கு கிடைக்குது. இப்போது இன்கேஸ் கே டேஸுங்கிற ஒரு கான்ஸ்டன்ட்டால் V1 மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இதுவும் என்ன ஆகும்னா கே டேஸுங்கிற கான்ஸ்டன்ட்டால் V1 மல்டிப்ளை ஆகி தான் நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதை வச்சு தான் நான் இது வந்து என்னது ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல். ஹோமோஜெனிட்டி பிரின்சிபலை வச்சு தான் இது லீனியர்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இங்கே நம்ம VA கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ண போகிறதில்ல. சோர்ஸ் அதாவது இண்டிபெண்டன்ட் சோர்ஸுக்கு மட்டும்தான் நம்ம VA கேரக்டரிஸ்டிக்ஸை கன்சிடர் பண்ணி அது லீனியராக நான் லீனியரான்னு சொல்லுவோம். டிபெண்டன்ட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் அதோட கண்ட்ரோல் வேரியபிள் வச்சு தான் அது லீனியராக நான் லீனியரான்னு சொல்லுவோம். அதனால தான் நான் சொல்கிறேன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸுக்கும் டிபெண்டன்ட் சோர்ஸுக்கும் காமனாக இருக்கிறது இந்த ஆக்டிவ் ஒன் தான். இந்த இது மட்டும்தான் காமனாக இருக்கிறது. இந்த லீனியருங்கிறது கண்ட்ரோல் வேரியபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம டிபெண்டன்ட் சோர்ஸில் இது லீனியராக நான் லீனியர் சொல்லுவோம். பட் இது லீனியர் தான். நான் லீனியர் டிபெண்டன்ட் சோர்ஸும் இருக்குது. பட் நம்மளுக்கு அந்த அளவுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் இல்லை. அது நம்ம படிக்க போகிறதும் இல்லை. இது லீனியர் தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஆல் லீனியர் எலமெண்ட்ஸ் ஆர் பைலேட்ரல் நான் சொல்லியிருக்கேன். பட் ஆல் பைலேட்ரல் நாட் லீனியர் நான் சொல்லியிருக்கேன். இப்போது லீனியர் கிராஃப் லீனியர்னாலே அது பைலேட்ரல்னு சொல்லி நம்ம கண்ணை மூடி சொல்லிடலாம். ஓகேவா? அதனால் இது லீனியர் பைலேட்ரல் பட் ஆக்டிவ். இண்டிபெண்டன்ட் சோர்ஸில் நான் லீனியர் ஆக்டிவ் யூனிலேட்ரல். இது மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன் இதை வந்து லீனியர்னு சொல்லணுங்கிறத அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நெட்வொர்க் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹோமோஜெனிட்டி பிரின்சிபல் தட் மீன்ஸ் கண்ட்ரோல் வேரியபிளை வச்சு தான் இது வந்து லீனியராக நான் லீனியருங்கிறத நம்ம டிசைட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட் பாயிண்ட், ஒரு நெட்வொர்க் இருக்குது, அதில் டிபெண்டன்ட் சோர்ஸ் இருக்குது. அந்த நெட்வொர்க்கை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அதை வந்து ஆக்டிவ் நெட்வொர்க்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. பிரசன்ஸ் ஆஃப் டிபெண்டன்ட் சோர்ஸ் makes the network active. அடுத்த பாயிண்ட் பாருங்க. இது ரொம்ப இந்த பாயிண்ட் கூட அந்த அளவுக்கு தேவையில்லை. இதை விட்டுருங்க. இது கூட எழுதணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. டிபெண்டன்ட் sources are said to be active element only. ஏன்னா அது ஆக்டிவ் எலமெண்ட் தான். நான் சொல்லியிருக்கேன் சோர்ஸ்னா ஆக்டிவ்னு நான் சொல்லியிருக்கேன் ஜென்ரலாக. they are sources in the presence of at least one independent source, then only control variable is non-zero value. இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தெவினின்ஸில் படிப்போம். ஓகேவா? அதை வந்து நான் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். என்ன ரீசன் சொல்கிறேன். இப்போது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் டிபெண்டன்ட் சோர்ஸுக்கான டிஃப்ரென்சியேஷன் நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா இப்போ வீட்டில் வந்து அப்பா ஒர்க் போகிறாருன்னு வச்சுப்போம், அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க. ஓகேவா? நான் சொல்கிறேன் இப்போ 2 பேர் கூட ஒர்க் பண்ணலாம், அது நம்மளுக்கு ப்ராப்ளம் இல்லை. நான் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது நான் சொல்கிறேன். இப்போ அப்பா வந்து ஒர்க் போகிறாங்க, அம்மா வந்து ஹோம் மேக்கராக இருக்காங்க. இப்போ அப்பா வந்து ஒர்க் பண்ணிவிட்டு சேலரி வாங்கிட்டு உங்ககிட்ட வந்து டைரெக்டாக பாக்கெட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போது இங்கே அப்பாங்கிறவர் யாருன்னா இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஏன்னா அவர் வந்து வெளியே போய் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் சேலரி வாங்கிட்டு அவரோட பணத்தை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து அவரோட ஓன் மணியை அவர் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அவர் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்.
இப்போ அப்பா வந்து சேலரி வாங்கிட்டு வந்து அம்மா கிட்ட கொடுத்து அம்மா வந்து சேவ் பண்ணுறாங்க. அந்த அந்த அம்மா சேவ் பண்ணிருக்கிற மணியிலிருந்து உங்களுக்கு பாக்கெட் மணி கொடுக்குறாங்க. அப்போது இப்போ அம்மாங்கிறவங்க யார்? அம்மாங்கிறவங்க வந்து டிபெண்டன்ட் சோர்ஸ். அவங்களும் உங்களுக்கு மணி தான் கொடுக்குறாங்க. அவங்களும் உங்களுக்கு சம் அமௌண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் அவங்க வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க? அப்பாவை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அப்பா இல்லைன்னு வைங்க, அம்மா ஹோம் மேக்கராக மட்டும் இருக்காங்க, அப்பா இங்கே இல்லை. இப்போது அம்மானால உங்களுக்கு மணி கொடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா சேல்ரி வந்து அப்பா இல்லை, அப்பா சேல்ரி வரல. ஸோ அம்மாவனால் எந்த ஒரு மணியும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ண முடியாது. அதைத்தான் இங்கே சொல்லியிருக்காங்க. டிபெண்டன்ட் சோர்ஸ் ஆர் செட் டு பி ஆக்டிவ் எலமெண்ட். அது ஆக்டிவ் எலமெண்ட் தான். பட் என்னன்னா அது வந்து ப்ரெசன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் இண்டிபெண்டன்ட் சோர்ஸ். ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் டிபெண்டன்ட் சோர்ஸுக்கு வேல்யூ. இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இல்லாத ஒரு டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கிற டிபெண்டன்ட் சோர்ஸ் மற்ற பாசிவ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுனாலும் அந்த நெட்வொர்க் வந்து யூஸ்லெஸ். ஓகேவா? அப்போது டிபெண்டன்ட் சோர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆகணும்னா கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் தேவை. இப்போ புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இவ்வளோதான் நோட்ஸு. இந்த டிபெண்டன்ட் சோர்ஸை பற்றி நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து நம்ம தெவினின்ஸில் படிப்போம். இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க் வந்து வெறும் டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி நெட்வொர்க் கொடுத்துட்டு அதில் வந்து இண்டிபெண்டன்ட் சோர்ஸே இருக்காது. அப்போது அதோட VThevenin RTheveninலாம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அப்போ என்னன்னா VThevenin வந்து கண்டிப்பாக அது 0வாக தான் இருக்கும், நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அதில் ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸே இல்லை. வெறும் டிபெண்டன்ட் சோர்ஸ் மட்டும் ஒரு நெட்வொர்க்கை ஆக்டிவ் பண்ண முடியாது. கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த இண்டிபெண்டன்ட் சோர்ஸ்லேருந்து வர்ற ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டோ வோல்டேஜ் ட்ராப்போ ஏதோ ஒன்று இதை கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு சம் வோல்டேஜ் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். அப்போது அந்த வோல்டேஜ் வேல்யூ வச்சு எக்ஸ்ட்ரா இருக்கிற வேறு நெட்வொர்க், அந்த எக்ஸ்டர்னலாக கனெக்ட் ஆகிருக்கிற வேறு நெட்வொர்க்குக்கு அதனால ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக ஒரு இண்டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் மட்டும்தான் அந்த நெட்வொர்க் வந்து ஆக்டிவாக இருக்க முடியும். ஓகேவா? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இந்த பாயிண்ட்டை வந்து நான் தெவினின்ஸில் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் நம்ம எவ்வளோதான், நம்மளுக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும். வோல்டேஜ் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்னன்னு தெரியும். கரண்ட் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ், வோல்டேஜ் கண்ட்ரோல் கரண்ட் சோர்ஸ், கரண்ட் கண்ட்ரோல் வோல்டேஜ் சோர்ஸ்னால் என்ன நம்மளுக்கு இப்போ 1 by 1 நம்மளுக்கு தெரியும். அவ்வளோதான், ஐடென்டிஃபிகேஷன் தெரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து கிர்ச்சாஃப் லாஸ். கிர்ச்சாஃப்ஸ் லாஸ். கிர்ச்சாஃப் லாஸ் என்னென்ன இருக்கு? KCL, KVL. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம KCLனா என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் டெஃபினேஷன் சொல்கிறேன். எப்போவுமே KCLங்கிறது எங்கே டிஃபைன் ஆகும் தெரியுமா? ஒரு நோடு இருந்தால் தான் KCL டிஃபைன் பண்ண முடியும். நோடே இல்லைன்னா அங்கே அந்த இடத்துல நம்ம KCL டிஃபைன் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம சொல்கிறது அது ஏன்னு நான் சொல்கிறேன். டிஃபைன்டு அட் எ நோடு. ஒரு நோடு இருந்தால் தான் நம்ம KCLை டிஃபைன் பண்ண முடியும், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். நோடே இல்லாமல் ஒரு சாதாரணமாக இப்படி இருக்குது, இந்த இடத்துல இப்படி பாருங்கள், இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. இதிலே நம்ம KCL யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சீரியஸாக தான் இந்த நோட்லேருந்து கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆச்சுன்னா சேம் கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகுது. இதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இந்த இடத்துல நோட் இருக்குது, ஸோ நம்மளால் இதை டிஃபைன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இப்படி ஒன்று இருக்குது, இங்கே நோடு ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க், இது வெறும் இந்த ரெசிஸ்டர் மட்டும் இப்படி இருக்குது. இங்கே நம்ம KCLை டிஃபைன் பண்ண முடியுமா? முடியாது. என்ன ரீசன்னா இங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை. இங்கே பாருங்கள், கரண்ட் ஃப்ளோ இல்லை. ஏன்னா இது வந்து ஓப்பனாக இருக்குது, ஒரு ரெசிஸ்டர் மட்டும் தான் இருக்குது. இங்கே கரண்ட் ஃப்ளோ இல்லை. கரண்ட் ஃப்ளோ இருந்தால் தான் சம் நோடு இருக்கணும். அந்த நோட்லேருந்து எவ்வளோ கரண்ட் டிவைட் ஆகுதுங்கிறத அந்த நோடை வச்சு தான் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ நம்ம KCLங்கிறது எங்கே டிஃபைன் பண்ண முடியும்னா நோடு இருந்தால் மட்டும் தான் டிஃபைன் பண்ண முடியும். ஓகேவா? இட்ஸ் டிஃபைன்ட் அட் அ நோடு. செகண்ட் பாயிண்ட், இன் எ லம்ப்டு நெட்வொர்க், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இது. நம்ம KCL இருக்குல்ல, KCL வந்து எப்போவுமே லம்ப்டு நெட்வொர்க்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அது லீனியர், நான் லீனியர், பைலேட்ரல், யூனிலேட்ரல் எதுவாக இருந்தாலும் நம்ம KCL யூஸ் பண்ண முடியும்.
பட் அது கம்பல்சரி லம்ப்டு நெட்வொர்க்காக இருக்க முடியும், இருந்தால் மட்டும்தான் நம்ம கேசிஎல். டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெட்வொர்க்காக இருந்தால் நம்மளால் கேசிஎல் யூஸ் பண்ண முடியாது. இது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. மீதி எல்லா நம்ம இது வரைக்கும் பார்த்த எல்லா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்துச்சுல, எல்லாத்துக்கும் கேசிஎல் யூஸ் பண்ண முடியும். கேசிஎல் கேவிஎல் ரெண்டும் யூஸ் பண்ண முடியும். பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் நெட்வொர்க்காக இருந்தால் மட்டும் நம்மளால் கேசிஎல் கேவிஎல் யூஸ் பண்ண முடியாது. இது தெரிஞ்சால் போதும். இன் a lumped circuit for of its nodes and any time t, algebraic sum of entering current or leaving currents at a node is 0. என்ன சொல்றாங்கன்னா, ஒரு லம்ப்டு நெட்வொர்க் கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் நம்ம கேவிஎல் கேசி யூஸ் பண்ண முடியும். அங்கே ஒரு நோட்டில் எந்த டைமாக இருந்தாலும் சரி, எந்த நோடு எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த டைமாக இருந்தாலும் சரி, அந்த நோடில் இருந்து வெளியே போகிற கரண்ட்டாக இருந்தாலும், அதாவது அதை சம் பண்ணணும். வெளியே போகிற கரண்ட்ஸ் எல்லாம் சம் பண்ணணும். ஆர் என்ட்ராகிற கரண்ட்டெல்லாம் சம் பண்ணணும். அப்படி பண்ணால் அதோட ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0 கிடைக்கணும். அப்படி இருந்தால் அது வந்து கேசிஎல். இதுதான் இதோட டெஃபினிஷன். in a lumped circuit for of its node and any time t, algebraic sum of leaving currents or entering currents or leaving currents at a node is 0. explain பண்றேங்க பாருங்க. 1 second இருங்க, வரேன். 1 second. இங்க பாருங்க, சாரி, இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்கு. சம் ரெசிஸ்டர் இங்கெல்லாம் கனெக்ட் ஆகிருக்கு, அதெல்லாம் விடுங்க. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது I1, இது I2, இது I3, I4, I5. ஓகேவா? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், கேசிஎல்னா அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு 0 நான் சொல்லியிருக்கேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்டரிங் கரண்ட் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். கலர் சேஞ்ச் பண்ணால் அப்போ தான் உங்களுக்கு புரியும். என்டரிங் கரண்ட்டு, இந்த நோடு இருக்குல்ல, இதுதான் நோடு. இந்த நோடுக்கு பேர் வந்து, இந்த பாயிண்ட்டுக்கு பேர் பீன்னு நான் கொடுத்துட்றேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்டரிங் கரண்ட், அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் என்டரிங் கரண்ட் இஸ் 0ன்னு சொல்லி ஃபஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் entering current. இங்க பாருங்க, I1ங்கிறது இந்த பாயிண்ட் Pக்கு என்டர் ஆகுது. ஸோ I1. இந்த பாயிண்ட் Pல இருந்து I2 வெளியே போகுது. பட் இது I2. அப்போ என்டர் ஆகிற கரண்ட் என்ன? மைனஸ் I2. ஸோ மைனஸ் I2. இங்க பாருங்க, I3 இருக்குல்ல, I3 வந்து என்டர் ஆகுது. ஸோ ப்ளஸ் I3. I4 பாருங்க, I4 என்டர் ஆகுது. ஸோ ப்ளஸ் I4. I5 வந்து லீவ் ஆகுது. நம்ம இப்போ வந்து என்ட்ரிங் கரண்ட் மட்டும் தான் பார்க்குறோம். I5 லீவ் ஆகுதுன்னா என்டர் ஆகிற கரண்ட் என்ன? மைனஸ் I5. ஏன்னா அது ஆப்போசிட் போலாரிட்டி தான் நம்மளுக்கு வரணும். ஸோ ஆப்போசிட் சைன் தானே. அப்போ மைனஸ் I5 இஸ் ஈக்குவல் டு 0. இது algebraic sum of entering current. இப்போ பாருங்க, algebraic sum of
உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இருந்தாலும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லீவிங் கரண்ட், லீவிங் கரண்ட்ஸ், ஓகேவா? இப்போ பாருங்கள், லீவ் ஆகுறது கரண்ட்டு. இந்த Pலேருந்து எதெல்லாம் லீவ் ஆகுதுன்னு பாருங்கள். I1 வந்து என்ட்ரு ஆகுது, பட் லீவ் ஆகிற கரண்ட் என்ன? -I1. அப்போது -I1, I2 லீவ் ஆகுது, ஸோ நம்ம வந்து +I2. I3 வந்து என்ட்ரு ஆகுது, லீவ் ஆகிற கரண்ட் என்ன? -I3. I4 வந்து என்ட்ரு ஆகுது, பட் லீவ் ஆகிற கரண்ட் என்ன? -I4. அப்போது -I4. I5 வந்து லீவே ஆகுது, ஸோ +I5. இங்கே பாருங்க, இதை வந்து மல்டிப்ளை பை மைனஸ், நெகட்டிவால் மைனஸ் பண்ணால் இந்த ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒன்று என்ட்ரிங் கரண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே என்ட்ரிங் கரண்ட் எடுங்க, லீவிங் கரண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே லீவிங் கரண்ட்டாக எடுத்துங்க. அதோட சம்மு தான், அதோட அல்ஜிப்ரிக் சம்மு தான் 0ன்னு சொல்லியிருக்காங்க. அதை தான் KCL நம்மளுக்கு டிஃபைன் பண்ணுது. இப்போது இந்த ஈக்குவேஷன் இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எது எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக தான் வரும். இப்போ பாருங்கள், இந்த மைனஸ் இந்த I1, I3, I4 இதெல்லாம் இந்த இஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு நம்ம கொண்டு வரோம். அப்போ என்ன பேலன்ஸ் இருக்கும்? I2 ப்ளஸ் I5 இஸ் ஈக்குவல் டு, இதெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். அப்போது I1 ப்ளஸ் I3 ப்ளஸ் I4. இது என்னது? இது வந்து என்னது? லீவிங் கரண்ட். I2வும் I3யும் சாரி I2 I5 தானே, I5 சாரி I2 I5யும் லீவிங் கரண்ட். அப்போது சமேஷன் ஆஃப் I லீவிங் கரண்ட் லீவ் தானே ஆகுது. இங்கே பாருங்கள், I2 லீவ் ஆகுது, I5யும் லீவ் ஆகுது. ஸோ சமேஷன் ஆஃப் I லீவிங் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I என்டரிங். இதைத்தான் நான் முன்னாடி கிளாஸ் எடுக்கும்போது நான் இதை சொல்லிகிட்டே இருப்பேன். சமேஷன் ஆஃப் என்ட்ரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் லீவிங் கரண்ட் நான் சொன்னது அதுதான். ஐங்கிறது கரண்ட்டு, இது லீவிங் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I என்டரிங். இப்போது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் இதுக்கப்புறம் தான் வருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, KCLங்கிறது இதுதான். என்ட்ரிங் கரண்ட்டை வந்து என்ட்ரிங் கரண்ட் எடுத்துக்கிட்டால் எல்லாமே என்ட்ரிங் கரண்ட்டாக எடுக்கணும், லீவிங் கரண்ட் எடுத்துக்கிட்டால் எல்லாமே லீவிங் கரண்ட்டாக எடுத்துக்கணும். அது வந்து சம் பண்ணால் 0 ஆன்சர் கிடைக்கணும். இதுதான் KCL. நோட் எழுதுங்க, ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க, நான் நோட்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு தெரியும் பேசிக்கான ஒரு ஃபார்முலா, I இஸ் ஈக்குவல் டு dQ/dt நம்ம படிச்சிருக்கோம். இதோட யூனிட் என்ன? கரண்ட்டோட யூனிட் என்ன? ஆம்பியர் ஆர் கூலும்ஸ் பெர் செகண்ட். இதுவும் அதோட யூனிட் தான். ஏன்னா சார்ஜோட யூனிட் என்ன? கூலும். டைமோட யூனிட் என்ன? செகண்ட். ஸோ கூலும் பெர் செகண்ட். இங்கே பாருங்க, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம். I2 ப்ளஸ் I5 இஸ் ஈக்குவல் டு I1 ப்ளஸ் I3 ப்ளஸ் I4. நம்ம அதை மாற்றி கூட நம்ம எழுதிக்கலாம். சமேஷன் ஆஃப் I என்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் I லீவிங். அப்போது I1 I3 I4 தானே. I1 ப்ளஸ் I3 ப்ளஸ் I4 இஸ் ஈக்குவல் டு I2 ப்ளஸ் I5. இந்த I1க்கு பதிலாக நம்ம இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணலாமா? அப்போ என்ன வரும்? dQ1 டிவைடட் பை dt ப்ளஸ் dQ3 டிவைடட் பை dt. இந்த dtங்கிறது மாறாது, டைம்ங்கிறது மாறாது. ஏன்னா டைம்ங்கிறது கான்ஸ்டன்ட்டுங்க, ஓகேவா? அது எப்பவும் மாறாது. இந்த I இருக்குல்ல, ஐக்கு பதிலாக நம்ம I1 இருந்துச்சுன்னா Q1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், I2 இருந்துச்சுன்னா Q2 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், I3 இருந்தால் Q3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ப்ளஸ் dQ4 டிவைடட் பை dt இஸ் ஈக்குவல் டு dQ2 பை dt ப்ளஸ் dQ5 டிவைடட் பை dt. இந்த ஈக்குவேஷனில் நான் இந்த ஈக்குவேஷன் நான் எழுதியிருக்கேன், இதை யூஸ் பண்ணி, ஓகேவா? இப்போ பாருங்கள், போத் சைடு நீங்கள் வந்து இன்டகிரேட் பண்ணுங்க. integrate both side
வித் ரெஸ்பெக்ட் டு டி. ஓகேவா? நீங்கள் இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்னா, டிஃப்ரென்ஷியேஷனை இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ Q1 வரும் ப்ளஸ் Q3 வரும் ப்ளஸ் Q4 இஸ் ஈக்குவல் டு Q2 ப்ளஸ் Q5. இதுதான் ஆன்சர் கிடைக்கிது. இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா, எப்போவுமே இங்கே பாருங்களேன், இப்படி இருக்குது. இப்போ கரண்ட் வந்து இப்படி ஃப்ளோ ஆகுது, ஃப்ளோ ஆகுது, இப்படி ஃப்ளோ ஆகுது, இப்படி மூணுமே என்ட்ரு ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல லீவ் தான் ஆகும். ஏன்னா ஒரு 3 பைப் இருக்குன்னு வைங்களேன், 3 பைப்பில் இருந்து ஒரு தொட்டிக்குள்ளே தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அது என்ன போய் அப்படியே அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஒரு லிமிட்டுக்கு மேலே என்ன ஆகும்? அது ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தான் கரண்ட்டோட இதுவும். இங்கே போய் இந்த பாயிண்டில் ஸ்டோர் ஆகிட்டே இருக்காது, அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும்ல எப்போவுமே. அதனால தான் அதுக்குன்னு ஒரு வெளியே போகிறதுக்கு ஒரு பாத்து இருந்தே தீரணும். அது வந்து ஒரு இடத்துல போய் கரண்ட்டாக இருந்தாலும் சரி, சார்ஜாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்துல போய் அக்குமுலேட் ஆகாது. அதுக்கு ஃப்ளோ ஆகுறதுக்கு ஒரு பாத் வேணும். அந்த ஃப்ளோ ஆகிற பாத்தை வந்து அதுவே செலக்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த மாதிரி மூணுமே ஒரு பாயிண்டில் இது கரண்ட் வந்து ஒரு பாயிண்டில் நோக்கி வந்துட்டு இருந்துச்சுன்னா, இன்னொரு பாத் வழியாக அந்த கரண்ட் மொத்த டோட்டல் கரண்ட்டும், இப்போ பாருங்களேன், இது I1, I2, I3 இதெல்லாம் இருக்குது. இந்த மூணுமே ஒரு பாயிண்டில் டச் ஆகுது. அது கண்டிப்பாக வெளியே வந்துடும். இது வந்து I1 ப்ளஸ் I2 ப்ளஸ் I3. அப்போது இது வந்து அக்குமுலேட் ஆகாது, இது வந்து வெளியே போயிடும். இதை என்ன சொல்லுவோம்னா, நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நம்ம படிச்சிருப்போம் தெரியுமா? அதை வந்து ஒரு எனர்ஜியை டெஸ்ட்ராய் பண்ணவோ ப்ரொடியூஸ் பண்ணவோ நம்மளால் முடியாது. பட் ஒரு எனர்ஜியை இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். அதே தான் இங்கே இந்த I1, I2, I3 இந்த 3 இருக்குல்ல, அதை வந்து நம்ம உருவாக்க முடியாது. பட் இந்த 3 கரண்ட்டையும் சேர்த்து நம்ம இந்த கரண்ட்டாக நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இங்கேருந்து நம்ம இங்கே கரண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எனர்ஜி நம்ம சொன்னோம்ல, சேம் கான்செப்ட் தான் இது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். ஏன்னா இந்த மூணு சார்ஜ் இருக்குல்ல, இந்த Q1, Q3, Q4 இருக்குல்ல, இந்த 3 சார்ஜும் ஒரு இடத்துல அக்குமுலேட் ஆகாது. அப்படி அக்குமுலேட் ஆகிற மாதிரி நம்மளுக்கு தெரிஞ்சாலும் அது வந்து கண்டிப்பாக வெளியே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்கான ஒரு பாத்தை அதுவே தேர்ந்தெடுத்துக்கும், அதுவே உருவாக்கிக்கும். ஸோ அந்த பாத்தை எடுத்துக்கிச்சு, அந்த பாத்து தான் Q2, Q5 வழியாக வெளியே போகுது. ஸோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணாமல் அதை வந்து நம்ம உருவாக்கலை. அது வந்து ஒரு இடத்துலேருந்து இது வந்து இந்த Q1, Q3, Q4ங்கிறது வந்து Q2, Q5 கன்வெர்ட் ஆகி வெளியே வந்திருக்கு. ஓகேவா? அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா, KCL, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட், இது அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஸ்டினில். KCL எக்ஸ்பிரஸஸ் இருங்க, KCL எக்ஸ்பிரஸஸ் ஆன் law of conservation of charge. KVLக்கு இதே மாதிரி இருக்கு. அது வந்து எக்ஸ்பிரஸஸ் ஆன் law of conservation of energy, அதுவும் நான் சொல்றேன். ஓகேவா? புரிஞ்சதா? அப்போ KCL based on law of conservation of charge, KVL based on law of conservation of energy. இதை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ KCL ஓவர். நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண போகிறோம். நம்ம KVL KCLக்குன்னு தனியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம நோடல் மெஸ் பார்க்க போகிறோம். நம்ம நோடல் மெஸ் பார்க்கும்போதே நம்ம KVL KCL ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும். என்னென்னா, நோடல்னா என்ன மீனிங்னா, KCL ப்ளஸ் ஓம்ஸ்லா, அதுதான் நோடல். மெஸ்ஸுனா KVL ப்ளஸ் ஓம்ஸ்லா, அதுதான் மெஸ். ஸோ நம்ம நோடல் மெஸ் பார்த்தோம்னா KVL KCL பார்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம நோடல்லே KVL KCL நம்ம யூஸ் பண்ணிடணும். நோடல் மெஸ்லேயே நம்ம KVL KCL யூஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது KVL. KCL வந்து டிஃபைன் அட் அ நோடு நான் சொல்லியிருக்கேன். KVL வந்து இட் இஸ் டிஃபைன் இன் அ லூப். ஒரு லூப் இருந்தால் தான் நம்மளால் KVL KCL யூஸ் பண்ண முடியும். KVL யூஸ் பண்ண முடியும். லூப் மீன்ஸ் அது லூப்பாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் ஜென்ரலாக ஒரு லூப்பாக இருந்தால் நம்ம KVL KCL
நம்ம யூஸ் பண்ணலாம். இப்படி ஒரு நெட்வொர்க் இருக்குது. இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும், இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும், இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். அப்போது இது V1, இது V2, இது Vs இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ KVL KCL நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த நெட்வொர்க் இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே KVL KCL யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இங்கே நோடு தான் இருக்குது. இங்கே நம்ம KCL தான் யூஸ் பண்ண முடியும். இங்கே கரண்ட்டு ஃப்ளோ ஆகும், இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும், இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆகும். இங்கே நம்ம KCL தான் யூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி லூப்பாக இருந்துச்சுன்னா நம்ம KVL லூப்பாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து நம்ம KVL டிஃபைன் பண்ண முடியும். எப்படி டிஃபைன் பண்ணுறேன்னு நான் சொல்கிறேன். தட் மீன்ஸ் நம்ம ஜென்ரலாக எப்படி இதுக்கான எக்ஸ்பிரஷன்லாம் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து டீட்டெயிலாக அந்த ஃபர்தராக நம்ம கிளாஸில் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது எரேஸ் பண்ணிடலாம். இதுக்கான டெஃபினேஷன் வந்து KVLக்கான டெஃபினேஷன் வந்து நான் சொல்கிறேன். இதுவும் லம்ப்டு நெட்வொர்க்காக தான் இருக்கணும். இன் அ லம்ப்டு நெட்வொர்க் ஆர் லம்ப்டு சர்க்யூட் ஃபார் எனி ஆஃப் இட்ஸ் லூப் அண்ட் எனி டைம் t algebraic sum of branch voltages around the loop is 0. எப்படின்னு சொல்றேங்க பாருங்க. இது ஒரு நெட்வொர்க், இந்த நெட்வொர்க் இருக்கு. இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ், இது Vs. இது R1, R2, R3. கரண்ட் இப்படி ஃப்ளோ ஆகுது. கரண்ட் enters from any passive element, பாசிட்டிவ், leaves from நெகட்டிவ். நம்ம KVL நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்ததுனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்போது இங்கே ஒரு வோல்டேஜ் ட்ராப் நடக்கும். அந்த வோல்டேஜ் ட்ராப் என்ன? I/R1. அதை வந்து நான் ஜென்ரலாக V1 வச்சுக்கிறேன். ஓகேவா? அது வந்து ஒரு வோல்டேஜ் ட்ராப் தானே, அதனால் நான் அதை V1 வச்சுக்கிறேன். இது பாருங்கள், அதே மாதிரி கரண்ட் enters from பாசிட்டிவ், leaves from நெகட்டிவ். இது வந்து V2. அப்போது இது V3. இப்போ பாருங்கள், இங்கே நான் KVL யூஸ் பண்ணுறேன். KVL யூஸ் பண்ணால் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்னா வோல்டேஜ் ரைஸ், அப்போது Vs. இது என்னது? வோல்டேஜ் ட்ராப். ஸோ மைனஸ் V1. இங்கே வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் V2, வோல்டேஜ் ட்ராப் மைனஸ் V3. நான் பிரான்ச்னா என்னன்னு சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட் கிளாஸில். நான் சொல்லியிருக்கேன் பிரான்ச்னா என்ன? அந்த நெட்வொர்க்கில் இருக்கிற எலமெண்ட்ஸ் தான் பிரான்ச். இந்த நெட்வொர்க்கில் எத்தனை பிரான்ச் இருக்குது? இது 1, 2, 3, 4 பிரான்ச்சஸ் இருக்குது. அப்போது இந்த 4 பிரான்ச்சஸில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் இருக்குல்ல, அதாவது அதில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ்னா அது வோல்டேஜ் ரைஸாக வோல்டேஜ் ட்ராப்பாக இருக்கலாம், எதுவானா இருக்கலாம். பட் இந்த 4 எலமெண்ட்ஸில் கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் ட்ராப், வோல்டேஜ் ரைஸ் இதெல்லாம் சேர்த்து இதெல்லாம் சம் பண்ணோன்னா, தட் மீன்ஸ் அல்ஜிப்ரிக் சம் பண்ணோன்னா அதுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 0வாக இருக்கும்னு நான் சொல்லியிருக்காங்க. அதுதான் KVL. ஓகேவா? நம்ம KVL இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, அதே தான் நான் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கேன். இப்போது Vs இருக்குது. Vs இந்த மைனஸ் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இஸ் ஈக்குவல் டு V1 + V2 + V3. இந்த Vsங்கிறது என்னது? Vsங்கிறது வோல்டேஜ் ரைஸ். அப்போது சமேஷன் ஆஃப், இன்கேஸ் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஒன்று இருக்குன்னு வைங்களேன், அது இப்படி இருந்துச்சுன்னு வைங்களேன், அப்போது 2 சோர்ஸையும் நம்ம ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது வோல்டேஜ் ரைஸ், சமேஷன் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப். இதெல்லாம் ட்ராப். இங்கே ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருந்ததுனால இது வந்து வோல்டேஜ் ரைஸ். ஓகேவா? அப்போது சமேஷன் ஆஃப் வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் வோல்டேஜ் ட்ராப். இன்கேஸ் இங்கே வந்து 2 சோர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம வோல்டேஜ் ரைஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து 2ஐயும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். வோல்டேஜ் ட்ராப்பெல்லாம் தனியாக ஆட் பண்ண போகிறோம். இந்த 2ம் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? நம்ம அதில் பார்த்த மாதிரி தான். அதில் என்ன பார்த்தோம்? என்டரிங் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு லீவிங் கரண்ட் பார்த்தோம்ல, அதே மாதிரி வோல்டேஜ் ரைஸ் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் ட்ராப்பிங்க. அவ்வளோதான். நோட் எழுதிக்கோங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் இதில் இருக்குது.
நம்மளுக்கு வோல்டேஜுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு நம்ம வோல்டேஜ்னால் என்ன நம்மளுக்கு தெரியணும். வோல்டேஜுங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு சார்ஜ் இருக்குல்ல, ஒரு பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு பாயிண்ட் சார்ஜை ஒரு பிளேஸில் இருந்து, அதாவது இங்கே பாருங்கள், இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, இது ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஓகேவா? இது ஒரு வெக்டார் குவான்டிட்டி. இங்கே ஒரு சார்ஜ் இருக்குது, கியூங்கிற ஒரு சார்ஜ் இருக்குது. இந்த சார்ஜ் இருக்குல்ல, இந்த சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு, இதை மூவ் பண்ணுறதுக்கு சம் ஒர்க்கு நம்மளுக்கு தேவைப்படும். எந்த ஒரு நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு மெட்டீரியலோ ஒரு மாஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து மூவ் பண்ணுறதுக்கு சம் ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணுவோம்ல, சம் ஒர்க்கு நம்ம அதுக்கு கொடுப்போம்ல, அதே கான்செப்ட் தான் இங்கே. இந்த சார்ஜை இங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு சம் ஒர்க்கை நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் வோல்டேஜ். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. வோல்டேஜுக்கு ஃபார்முலா என்னென்னா, வோல்டேஜ் ஈக்குவல் டு ஒர்க் டன் பை சார்ஜ். ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டில் மூவ் பண்ணுறதுக்கான ஒர்க் இருக்குல்ல, அதுதான் வோல்டேஜ். டெஃபினேஷன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சில டைம் கன்ஃபியூஸ் ஆகும், அதோ என்ன வரும், Q பை டபிள்யூவா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஷன்லாம் வரும். அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கான ஒரு ஒர்க்கு தேவைப்படுது. ஒரு சார்ஜை ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நகர்த்துறதுக்கு ஒரு ஒர்க்கு தேவைப்படுது, அதைத்தான் வோல்டேஜ்னு சொல்லுவோம். இப்போது ஒர்க்குக்கான யூனிட் என்ன, இதை ரேஸ் பண்ணிடுறேன். ஒர்க்குக்கான யூனிட் வந்து ஜூல். சார்ஜுக்கான யூனிட் என்ன, கூலும். அப்போ ஜூல்ஸ் பர் கூலும். அதுதான் வோல்டேஜுக்கான ஃபார்முலா. வோல்டேஜுக்கான யூனிட் என்ன, வோல்டேஜுக்கான யூனிட் வந்து வோல்ட்ஸ் ஆர் ஜூல்ஸ் பர் கூலும். அதே மாதிரி தான் கரண்ட்டுக்கு ஆம்பியர் ஆர் சார்ஜ் பர் கூலும் பர் செகண்ட். இங்கே ஜூல்ஸ் பர் கூலும், ஓகேவா? இதுதான் இன்னொரு ஃபார்முலா, இது வோல்டேஜுக்கான இன்னொரு ஃபார்முலா. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1, இந்த ஈக்குவேஷனை பார்த்துக்கோங்க. இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 1. Vs equal to V1 plus V2 plus V3. From equation number 1, Vs is equal to V1 plus V2 plus V3 இருக்கு. இந்த Vsங்கிறதுக்கு பதிலாக நான் இந்த ஃபார்முலாவை நான் யூஸ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது இந்த வேல்யூவை, அப்போது WS by Q. ஏன் இங்கே QS போடல அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கக்கூடாது. என்ன ரீசன்னா நான் அதையும் சொல்லிடுறேன். இங்கே சீரீஸாக இருக்குது. சீரீஸாக இருந்தால் கரண்ட் சேமாக இருந்தால் சார்ஜும் சேமாக தான் இருக்கும். ஸோ இங்கே எல்லா இடத்துலையும் Qங்கிறது Qவாக மட்டும்தான் இருக்கும். அது வந்து QS Q1 Q2ங்கிறது பிரிய வாய்ப்பே இல்லை, ஓகேவா? அதனால் Qங்கிறது கான்ஸ்டண்ட்டாக இங்கே இருக்கும். அதனால தான் இங்கே QS போடல, டைரெக்டாக Qன்னு மட்டும் போட்டிருக்கேன். சரி, dW by dQ இதோட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் அது வரும். நம்ம ஜென்ரலாக W by Qன்னு சொல்லுவோம், இல்லைன்னா dW by dQ. அப்போது dWs by dQ is equal to dW1 divided by dQ plus dW2 by dQ plus dW3 by dQ. இப்போ போத் சைட் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க, சாரி இன்டகிரேட் பண்ணுங்க. இன்டகிரேட் பண்ண என்ன வரும், இன்டகிரேட் பண்ணா WS is equal to W1 plus W2 plus W3. இப்படி வந்துச்சுன்னா என்னன்னா, அதாவது ஒரு ஒர்க் டன் இருக்கு, அந்த ஒர்க் டன் வந்து 3 பார்ட்டாக டிவைட் ஆகுது. பட் அந்த ரெண்டுமே பாருங்க, இந்த ஒர்க் டன்னும், அதாவது டோட்டல் ஒர்க் டன்னும் டிவைட் ஆகிற ஒர்க் டன்னும் சேமாக தான் இருக்கும். இங்கே கூடவோ இங்கே குறையவோ இருக்காது. ஏன்னா எவ்வளோ கரண்ட் அதே மாதிரி தான் அங்கேயும் எவ்வளோ கரண்ட் நமக்கு, எவ்வளோ சார்ஜ் நம்ம கொடுக்குறோமோ அதே சார்ஜ் வந்து வெளியே கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தான் எவ்வளோ ஒர்க் டன் கொடுக்குறோமோ சேம் ஒர்க் டன் வந்து டிவைட் ஆகி நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், எனர்ஜியை ப்ரொடியூஸும் பண்ண முடியாது, டெஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அது ஒரு எனர்ஜியை இன்னொரு டைப் ஆஃப் எனர்ஜியாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், கன்வெர்ட் பண்ணலாம். அதே தான் இங்கே இந்த ஒர்க் டன்னையும் அதே தான் பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம இங்கே எனர்ஜின்னு சொல்லுவோம். என்ன ரீசன்னா, ஒர்க் டன்னுனாலும் எனர்ஜினாலும் சேம் தான்.
ஒர்க் டன்னாலும் எனர்ஜினாலும் சேம் தான். என்னன்னா ஒர்க் டன்னுக்கும் எனர்ஜிக்கும் சேம் யூனிட். அது என்னது? ஜூல்ஸ் தான் ஒர்க் டன்னுக்கும் எனர்ஜிக்குமான யூனிட். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா KVL expresses on law of conservation of எனர்ஜின்னு நம்ம சொல்லுவோம். KCL என்ன? expresses on law of conservation of charge. KVL வந்து expresses on law of conservation of energy. ஓகேவா? அவ்வளோதான், நம்ம KVL KCL முடிச்சாச்சு. நோட் நான் சொல்கிறேன், ப்ராப்பர்ட்டிஸ் சொல்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் நோட் பண்ணிட்டு இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் KCL அண்ட் KVL. நம்ம ஆல்ரெடி நான் பார்த்தது தான். KVL KCL இருக்குல்ல, KCL அண்ட் KVL இருக்குல்ல, இந்த ரெண்டுமே ஆர் அப்ளிகபிள் எனி லம்ப்டு நெட்வொர்க்காக தான் இருக்கணும். எனி லம்ப்டு நெட்வொர்க்னு சொல்லியிருக்காங்க. எந்த லம்ப்டு நெட்வொர்க்காக இருக்கலாம், அது லீனியராக, நான் லீனியராக, பைலேட்ரலாக, யூனிலேட்ரலாக, ஆக்டிவாக, பேசிவாக, எதுவாக வேணால் இருக்கலாம். பட் டிஸ்ட்ரிபியூட்டிவை தவிர மீதி எல்லாத்துக்கும் KVL KCL அப்ளை ஆகும். பட் ஓம்ஸ் லா அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லீனியர் நெட்வொர்க், அதை நீங்கள் மறக்கக்கூடாது. பட் KCL KVL அப்ளிகபிள் எனி நெட்வொர்க், எனி லம்ப்டு நெட்வொர்க். அது வந்து லீனியர், நான் லீனியர், பைலேட்ரல், யூனிலேட்ரல், ஆக்டிவ், பேசிவ், டைம் வேரியன்ட், டைம் இன்வேரியன்ட் எல்லாத்துக்கும் KVL KCL அப்ளிகபிள் ஆகும், டிஸ்ட்ரிபியூட்டிவை தவிர. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்ளிகபிள் எனி லம்ப்டு நெட்வொர்க். செகண்ட் பாயிண்ட்டை பாருங்கள், இட் கேன் பி, இது இன்னொரு பாயிண்ட் கூட கிடையாது, அதோட கண்டினியூஷன் தான். இட் கேன் பி லீனியர், அதை தான் நான் சொன்னேன், லீனியர், நான் லீனியர், பைலேட்ரல், யூனிலேட்ரல், டைம் இன்வேரியன்ட், டைம் வேரியன்ட், ஆக்டிவ், passive, that is independent of nature of element, nature of elements. அது அந்த எலிமெண்ட்டோட நேச்சர், அதாவது லீனியராக, நான் லீனியர், எந்த நேச்சராக வேணால் இருந்துட்டு போகுது, இருந்தாலும் நம்ம KVL KCL அப்ளை பண்ணலாம். டிஸ்ட்ரிபியூட்டிவ் தவிர வேறு எப்படி இருந்தாலும், அது எந்த லம்ப்டு நெட்வொர்க்காக இருந்தாலும் நம்ம ஈஸியாக KVL KCL அப்ளை பண்ண முடியும். அதை தான் இங்கே சொல்கிறேன். அப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், இது எல்லாமே சேம் பாயிண்ட் தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா KCL என்ன? பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். இது நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. KVL based on conservation of energy. அவ்வளோதான், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது நான் நோட் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் உங்களுக்கு நோட் கொடுத்துருக்கேன். அடுத்து நான் அதே பாயிண்ட் தான் சொல்லியிருக்கேன். KVL KCL independent of nature of element. Ohm's law applicable only for linear circuit, not for sources. Sources வந்து லீனியராக இருக்காது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் அதோட VI கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து, அந்த VI கேரக்டரிஸ்டிக்ஸ் ரிலேஷன்ஷிப் வந்து லீனியராக இருக்காது. தட்ஸ் வை ஓம்ஸ் லா அப்ளிகபிள் நாட் ஃபார் சோர்சஸ், அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லீனியர் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பட் KVL KCL இண்டிபெண்ட் ஆஃப் நேச்சர் ஆஃப் எலமெண்ட், அது எது வேணால் நம்ம யூஸ் பண்ணலாம். அப்ளிகபிள் ஒன்லி ஃபார் லம்ப்டு நெட்வொர்க். அது லம்ப்டு நெட்வொர்க்காக இருக்கணும். டிஸ்ட்ரிபியூட்டர் தவிர KVL KCL இது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். பட் அது லம்ப்டு நெட்வொர்க்காக இருக்கணும். ஓகேவா? அவ்வளோதான், இன்னைக்கு கிளாஸ் ஓவர். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம நோடல் மெஷ் அனாலிசிஸ் பார்த்துடலாம். நோடல் மெஷ் பார்க்கும்போதே நம்மளுக்கு KVL KCL ப்ராப்ளம்ஸ்லாம் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? ப்ளீஸ் சேனலை வந்து பார்க்குறீங்க, ஓகே, வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ், ஏதாவது டவுட் இருந்தால் வந்து கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் நான் நோட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி ஒரு 2-3 கிளாஸஸ்க்கு அப்புறம் நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அதில் நம்ம நிறைய கொஸ்டின்ஸ் வந்து டெலிகிராமில் குரூப்பில் தான் போடுவேன். நீங்கள் அங்கே வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? தேங்க்யூ.